வேண்டாம். எவ்வளவு வருத்தப்படுறேன். முஸ்லீம வந்து சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக அரசு முஸ்லீம் 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை திமுக சொன்னார் என்று வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிறது பிளீஸ். அந்த வார்த்தைக்கு ஒரு ஆட்சேபனை தெரிவித்துமே தவிர அவர் பேசுவதில் நாங்கள் தலையிடவில்லை. அதன் பிறகு சகோதரி பேசினார். அவர்கள் தரப்பு அப்படி என்றால் நாங்கள் இஸ்லாம் மக்களுக்கு செய்த சலுகைகளை சொல்லுகிறோம். எனவே இரண்டும் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஏற்பட்ட இடர்பாடை தவிர தயவு செய்து என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாம் மக்களுக்கு பாதுகாப்பாரன் என்பதை பதிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருமே சமூக நல்லிணக்கத்தின் மீது இயல்பாகவே நாம் அக்கறை வைத்திருப்பவர்கள், உருதாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அரசியலிலே ஆளுக்கு ஒரு கூட்டணியில இருக்கலாம், ஆளுக்கு ஒரு கட்சிகளிலே இருக்கலாம். அது அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள், நிலைப்பாடு. உணர்ச்சிகரமான ஒரு விவகாரத்தில பொறுப்பற்ற முறையில கருத்துக்களை பதிவு செய்வதெல்லாம் நீங்கள் ஏற்கக்கூடாது. ஆதாரம் இருக்கிறது என்பதை காட்டிவிட்டார். நான் ஆதாரத்தையும் பார்த்து விட்டேன். ஆனால் அதை மிகைப்படுத்தி அவையில வெளியிட விரும்பவில்லை. அவையில் அதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை. அவையின் மாண்பு கருதியும் மக்கள் நலன் கருதியும் அந்த விஷயத்தார மற்ற விஷயத்துக்கு நீங்க போங்க. பேரவை அதுக்குள்ள போல பேரவையோட மாண்பை நான் கடைபிடிக்கிறேன். அன்பார்லிமெண்ட் வேற இந்த பேரவையில பயன்படுத்தக்கூடாது. நான் வந்து ஏத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், மானிய கோரிக்குள்ள வந்துருங்க. மானிய கோரிக்கை வரேன். பாருங்க பேரவை தலைவர் அவர்களே, ஒரு தவறான வார்த்தை அந்த அவையில பேசினாலே இந்த அவையில இருந்து நீக்கிறீங்க. லைவ்ல போயிருதுன்னு சொல்லி கவலைப்படுறாங்க எதிர்கட்சிக்காரங்க. என்ன லைவ்ல போயிருச்சு, ஏன் நீங்க பாத்தீங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்தி நீக்குங்கன்றீங்க. ஒரு வார்த்தையே தவறு. ஏன்னா அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அழகான பேர் வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயத்துக்கு நல்ல நல்ல பேரை வைக்கக்கூடிய விஷயம் இருக்கட்டும். யார் வேணா வைக்கட்டுங்க, யார் வேணா வைக்கட்டும், பேர் வைக்கட்டும். ஆனா நான் ஒரு சமுதாயத்துல பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்ன பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன், என் உணர்வை பேசுறேன். அண்ணன் தமிழ் அன்சாரியும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன். சொல்றதுக்கு கஷ்டம் இல்லையா? மேற்கொண்டு நான் அனுமதிக்க முடியாது. இல்ல உங்க உணர்வை நான் மதிக்கிறேன். இல்ல இருங்க. இல்ல மீண்டும் இல்லங்க, மீண்டும் 1990 நீங்க ஞாபகப்படுத்தி யாரையும் வேதனைப்படுத்த வேண்டாம், யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம். நடந்தது நல்லவையாக இருக்கட்டும், இனி நடக்க நல்லவையாக இருப்பதற்கு என்ற அந்த கருத்துக்களை மட்டும் மானிய கோரிக்கைகள் பேசுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.